எந்த அளவுக்கு அவமானப்பட்டு நிற்கிறாயோ, நீ எந்த அளவுக்கு அசிங்கப்பட்டு நிற்கிறாயோ, என் தகப்பன் உன்னை கௌரவப்படுத்துகிற நாள் அருகிலே இருக்கிறது. உன்னை கௌரவப்படுத்த நாள் எங்க இருக்கு? அருகாமையிலே இருக்கிறது. ஏன்னா என் தகப்பன் வீட்டுல நான் உடைய மகன், நான் உடைய மகள், எனக்கான கௌரவத்தை நிச்சயமா தருவார். லூக்கா 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. தகப்பனை தேடி தகப்பன் வீட்டுக்கு வந்ததாலே அந்த மகனுக்கு தகப்பன் கொடுத்த ஆசீர்வாதம் என்ன? உயர்ந்த வஸ்திரம். எப்பேற்பட்ட வஸ்திரம்? தாழ்ந்த வஸ்திரம் அல்ல, வாசியான ராஜ வஸ்திரம். ஒருவேளை எனக்கு நல்ல ட்ரெஸ் இல்ல, வேணாம், கவலைப்படாதீங்க, இயேசு உங்களுக்கு நல்ல உடை தருவார். ஹalleluya, ஹalleluya. இயேசுவா நல்ல ட்ரெஸ் இல்ல, நான் நினைக்கிறேன் இந்த பேண்ட் இருந்தா நான் ரொம்ப விரும்புற காஸ்ட்லியான பேண்ட், இந்த பேண்ட்டை நான் எடுத்துக்கிறேன். நான் விரும்புறேன் நல்ல ஒரு ட்ரெஸ், இந்த வருஷத்துக்கு ஒரு ட்ரெஸ் கூட நான் எடுத்துக்கிறேன். எனக்கு நான் எடுத்துட்டா, என் பிள்ளைகளுக்கு நான் எடுத்துட்டா, யாருக்கு நான் எடுப்பேன்? வருமானம் இல்லையே, என்ன செய்வது? என் தகப்பன் உயர்ந்த வசனத்தை தருவார். என் தகப்பனுக்கு நான் வேலைக்காரன் அல்ல, என் தகப்பனுக்கு நான் அடிமை அல்ல, அவருடைய மகனாச்சே. சகரியா அலங்கோலமா இருந்தாலும் என் தகப்பன் இருப்பதினாலே அவ்வளவாய் உங்களை அலங்காரமாக்குவார். நீங்க அலங்கோலமா இருக்கிறீங்களே, ஒரு நாள் எனக்கு நல்ல ஒரு வீடு இல்லாம, எனக்கு நல்ல ஒரு வேலை இல்லாம, எனக்கு நல்ல ஒரு தொழில முன்னேற்றம் இல்லாம அலங்கோலமா இருக்கலாம். தகப்பன் நம்ம என்ன செய்ய போறாரு? அலங்காரமா. அவருடைய மகன் அவர் எந்த அளவுக்கு துன்பத்தை அனுபவிச்சாரோ, நீங்களும் வாழ்க்கையில நிறைய துன்பத்தை அனுபவிச்சிருக்கலாம், நிறைய கண்ணீர் அனுபவிச்சிருக்கலாம். ஒரு நாள் கூட நீ நிம்மதி இல்லாம வாழ்ந்திருக்கலாம். ஆண்டவருடைய அழைப்பை நோக்கி புருஷனால எனக்கு நிம்மதி இல்லை, என் பிள்ளைகளால எனக்கு நிம்மதி இல்லை, என் மனைவியால எனக்கு நிம்மதி இல்லைன்னு சொல்லி நீ ரொம்ப நெருக்கப்பட்டிருக்கலாம், கஷ்டப்பட்டிருக்கலாம். உனக்குதான் ஆண்டவர் சொல்றாரு, யோபுவனை ரெண்டு தனியா கௌரவிச்சிருக்குள்ள, ஒன்னு ஆபரணத்தையும் வெள்ளியையும் தங்கத்தையும் ஒன்னு வந்து தேடி கொடுத்து ஆண்டவர் அங்க கௌரவிச்சார்ல. நீ அழுகிறல, நீ கண்ணீர் வடிக்கிறல, உனக்குதான் தந்த சொல்றாரு, நீ கண்ணீரெல்லாம் நான் உங்க கௌரவத்திலிருந்து ஏதுவாக மாறப்போகுது. ஹalleluya. நீ அழுற, எட்டு தெரியுமா நீ துன்பப்படுற, ஆண்டவர் கௌரவிக்க போவதற்காகவே இந்த பாதையிலே நடந்து கொண்டிருக்கிறார்.